Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. இந்த வாரம் எடுத்த இன்னொரு வீடியோன்னு சாரு vlogs தான் சொல்லியிருப்பேனோ. அது மிஸ் மிராக்கிள். இதுதான் சாரு vlogs. ஸோ கைஸ், இப்படி ஒரு மங்களகரமான ஒரு கெட்டப்பில் என்னை பார்த்து எனக்கு யாரும் பொன் பார்க்கும் படலம் கல்யாணம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ தான் ஸ்டோரி போட்டேன், எல்லாரும் அப்படிதான் கேட்டாங்க. இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதனால வந்து மணி பார்த்தீங்களா, 7 மணி ஆக எனக்கு 10 நிமிஷம் இருக்குது. ஆக்சுவலி ஈவெண்ட் 7 மணி தான். எல்லா வாட்டியும் சீக்கிரமாக போயிட்டு நம்ம கும்பல்ஸில் யாருமே சீக்கிரமாக வரதில்லை. நம்ம போய் தனியாக அப்படி நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சில்லான ஈவெண்ட் தான். இட்ஸ் லைக் ஒரு கான்செப்ட் மாதிரி, அதாவது எங்கள் யூடியூபோடைய ஃபேன் ஃபெஸ்ட்டுங்கிற மாதிரி, யூடியூப் மியூசிக்கோட ஒரு ஃபேன் ஃபெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் சில் கூல் ஈவெண்ட் நினைக்கிறேன். நம்ம போய் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறோம், சாப்பிட்றோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலி பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணாலும் 7 மணி ஈவெண்ட்டு, நான் அட்லீஸ்ட் 7:30 கிளம்பணும்னு பார்க்குறேன். எவ்வளோ நேரம் ட்ராவலிங் டைம் தெரியல, இப்போ ஒரு டிராஃபிக் இருக்குமோ. ஓகே கைஸ், சட்டை கொடுத்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். மேக்கப்லாம் போட வாய்ப்பே இல்லை, கண்மை நமக்கு அழியாது. இதை மட்டும் அழிச்சிட்டு லைட்டாக பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு இப்போ வரேன் பாருங்க. இந்த ட்ரெஸ் ஓகே, கை கால் வச்சுப்பானா. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் போட்டு பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து வேறு ட்ரெஸ் என்ன போடுறதுன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் மட்டும் நமக்கு 3 ஈவெண்ட் இருக்குது. ஒன்று இப்போ தான் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம அனிருத் சாரை வந்து மீட் பண்ணிட்டு வந்தது. அதுக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்தேன். 3 ஈவெண்ட்டுக்கெலாம் நான் எடுக்க முடியாது. அதனால் இதை வந்து சரி ஓகே, இது நமக்கு ஸ்பெஷல் இல்லை அவ்வளோவா அப்படிங்கிறனால இது வந்து இது போட்டுக்கிட்டேன். திஸ் இஸ் நைஸ். அண்ட் இன்னொரு ஈவெண்ட் இருக்குது, அது என்னென்று நீங்கள் அடுத்த விளாக்ஸில் பார்ப்பீங்க. ஸோ அதுதான், மூஞ்சில் எதுவும் பண்ண போகிறது இல்லை, லிப்ஸ்டிக் மட்டும். இது வந்து மாலாக்காட்டிலேருந்து நான் ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் வந்து திருடினது. இது வந்து நான் யார்கிட்ட இருந்து திருடினேன், இல்லை ஏதோ பிஆர் பேக்கேஜ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே என்னென்னு பார்த்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ ரீசெண்டாக வந்து இது ரெண்டுத்தையும் கலந்து தான் ஒரு வித்தை காட்டிகிட்டு இருக்கேன். அதாவது இது ஒரு டார்க்கான ஒரு பெரி கலர், அதை வச்சு கோடு போடணும். கரெக்டாக போட்டு வந்துடுறேன். வெயிட், கோடு போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். மீசையில் அடிக்கடி வேர்க்குது கைஸ், ஐ டோன்ட் நோ வை. அப்புறம் இந்த சூனியக்காரியோடைய கலர் மாதிரி, நம்ம சின்ன வயசுலாம் அடிப்போமே சூனியக்காரின்னா ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலர் அந்த மாதிரி இருக்கும். பார்க்க ரெட்டு மாதிரி தெரியலாம், பட் இட்ஸ் பர்பிள். அப்புறம் ஒரு கேவலமான உங்ககிட்ட வந்து வியாபாரமே ஆகாத ஒரு நியூட் ஷேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் நடுல பார்த்தீங்களா, அது என்ன கலர் இது என்ன கலர் அப்படின்னு. பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணோம், நடுவில் கன்றாவியாக இருக்குல்ல, வாய்க்குள்ளலாம் போகுது. அப்படி போட்டு ஒரு புது கலர் உருவாயிடும். அந்த லிப் லைனர் வந்து ஒரு டார்க்காக உள்ள ஒரு லைட்டாக. இதுதான் இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் லிப் கிளாஸ்லாம் போட்டோன்னா அது ஒரு மாதிரி பல்பியாக காட்டுமா. கம்பெனிக்கிட்ட அது மாதிரி எதுவும் இல்லை. அது வச்சு இந்த ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து சீக்கிரமாக திருடி அதையும் நான் போட்டு காட்டுறேன். அதாவது லென்ஸ் போடணும்னு எடுத்தெல்லாம் இருக்கு, ஆனால் போட மறந்துட்டேன். இப்போ நான் இதுக்கப்புறம் போட்டால் எப்படி ரைட்டை ஐயோ டைம் ஐயோ ஐயோ கொஞ்சம் ஓவர் லேட்டாக தான் கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கேப் போட்டிருக்கேன். மணி வந்து 7:25 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நமக்கு ட்ராப்பிங் டைம் 8:20 அப்படி காட்டுது. 8:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். கடவுளே, 1.5 மணி நேரம் லேட்டாக போகிறது. ஜெனியக்கா வந்து இப்போ தான் வந்து நிமிஷமேக்கா வந்து பிக்கப் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் ஈவெண்ட் லேட்டாகவே போனதில்லை. மேபி அவங்களாம் vlog எடுத்தாங்கன்னா நான் இன்னும் லேட்டாக வரேன்னு சொல்லி சுட்டி காட்ட வாய்ப்பு உண்டுகள். சரி ஓகே, இப்போ வந்து என்னென்னா ஐ எம் கோயிங் ஆல் சில்வரி கைஸ். சில்வர் வாட்ச், சில்வர் இது தேவையான்னு தெரில, பட் இன்னைக்கு தான். அப்புறம் இந்த கம்பல், அப்புறமேட்டு பேக் வந்து ப்ளீஸ் வெள்ளை கலர் பேகு, அவ்வளோதான். ஸ்டார்டர்
ஹாஸ்பிட்டல்ல போட்டுடலாமா? எனக்கு ஒரு மாதிரி ஓசிடியா இருக்கு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த இடம் அது டர்ட்டியா இருக்கு. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? என்னோட vlog தான். ஆனா நான் வந்து எல்லாரையும் வேலை வைப்பேன். அதாவது ஜெனிகா அதாவது நான் உங்ககிட்ட என்ன சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம், நம்ம ஜாலியா ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு தருணத்துல என்ன பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பா எடுத்து ஏதாவது 2 வரிகள் சொல்லலாம். சாரு ஆக்சுவலா பேசிக்லி டெக்னிக்கலி பிசிக்கலி மென்டலி ரொம்ப நல்ல பொண்ணு. குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். ஆக்சுவலா எனக்கும் அவளுக்கும் சரியான வைப் செட் ஆகும். நானும் அவளும் கிட்டத்தட்ட ஒரு பாட்டிங்க மாதிரி நல்ல கதை பேசுவோம். அந்த மாதிரி நல்லா வைப்புக்கு சிங்க் ஆகுற என்னை போல் ஒருவள். நான் நிஜமாலே கேட்டங்களுக்காக நல்லது சொல்றீங்களா? ஆமாடா, வீடியோல அப்படி பச்சை பச்சையா பேச முடியாதுல, வேற ஆமா அது மாதிரி பேசிக்கலாம். அப்படின்னு நீங்க பேச முடியாது. ஆஃப் பண்ணிட்டோட நம்ம அதை மாதிரி பேசிக்கலாம். பட் வீடியோன்னு வந்தா உண்மையா மதிப்போம். டீசன்சி, டிசிப்ளின் இது எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கும். தேங்க்யூ. யாருங்க வந்து ஒரு 59 செகண்ட்ஸ்க்கு என்ன பத்தி நல்லா பெருமையா பேசுங்க அப்படி சொல்லி தான் கூட்டு வந்தா. இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, நானும் தெரிஞ்சவங்க. ஒரு பிஞ்சு குழந்தை அக்கா வந்து சின்ன பொண்ணு சித்ராவோடைய சின்ன வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வளர்ந்துருக்கு, தமிழ்ல அவ்வளவு வளரும். கிளி ஜோசியம் சொல்றாங்க, வளருவாங்க. இந்த ஹைட்ல நீ ஃப்ரேம் வச்சுனா நான் இப்ப கழுத்து தான் தெரியும். வளர்ந்துருக்காங்க. வெரி குட். போதும் கைஸ், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால நான் இதோட இதை கட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, அப்புறம் எப்படி இருக்கு வாழ்க்கை? எப்படி எல்லாம் போகுது? நல்லா இருக்கும், நல்லா போகுது. நல்லா இருக்கு. உங்ககிட்ட எது கேமரா கேட்டுறேன் இப்படி முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நானும் சங்கீதா சொரங்கள் என்ன பண்ணணும்? சாருவை பத்தி 4 நல்ல வார்த்தை சொல்லுமா? இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, மாறி மாறி உங்களை பத்தி 4 நல்ல வார்த்தை பேசுங்க. நீங்க வந்து உங்களே புகழ்ந்து கூட பேசுங்க. சாரோட கண்டென்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா. 10 பைசா நான் கொடுக்கல, இது எல்லாமே ஆத்தென்டிக் கண்டென்ட். அவன் என்கிட்ட காசு கேக்குறான். இல்ல நல்ல கண்டென்ட்டா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா டெய்லி நான் நல்ல கண்டென்ட் பார்த்து அவங்கள லைக் போடுவோம். சூப்பரா இருக்கும் கண்டென்ட்லாம். ஐலைனர் அழகா போடுவா. ஐயோ எனக்கு நேச்சுரல் பியூட்டி. சத்தியமா ஏடிஎம்ல பெறப்பட்ட ரூபாய் அப்படி கிடையாது, இது ஆத்தென்டிக். யாருக்கும் காசு கொடுக்கல. இன்னைக்கு ஸ்டோரி நல்லா போடுவாங்க. சொல்லுங்க நீங்க கண்டென்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆளாளுக்கு ஒரு நிமிஷம் என்னை பத்தி ஏதாவது சொல்லி கண்டென்ட் ஏத்திட்டாங்கன்னு கேட்டா எல்லாரும் வந்து எனக்குள்ள இருக்கிற திறமைகளை சுட்டி காட்டுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. பஸ் 59 செகண்ட்ஸ் பேசு 30 ரூபாய் ஜிபே பண்ற கேட்டதே நீதான். அதுக்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். 30 ரூபா தான் கேட்டா? ஏய் 30 ரூபா தான் கேட்டியா? 30 ரூபா தான் கேட்டியா? ஆனா ஷர்மிக்கு மட்டும் 550 ரூபாய் கொடுத்தாங்க. சொல்லுங்க. இன்னும் என்ன எனக்கு பேசவே வரல. ட்ரூ வேர்ட்ஸ். இவ்வளவு நேரம் பாராட்டுற மாதிரி பேசி என் கண்ணுல தண்ணி வர வச்சு பாருங்களேன். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. நாங்க உண்மையை மட்டும் தான் பேசுவோம். உண்மையை தவிர வேற எதுவுமே பேசவே மாட்டோம். நான் நல்லவங்க. கோவைனா நட்பு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். விட்டுட்டு போறீங்க. என்ன விட்டுட்டு படத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவேன். சொல்லு. இப்பதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புகழ்ந்து இப்படி இங்க எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரையும் இப்படி விட்டுட்டு பாத்துக்கோங்க கைஸ். ஜெனிகா மட்டும் போவாங்க கைஸ். மூவி ஆக்சுவலா சாப்பிட போறது எனக்கு மன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஜனநாயக செகண்ட் டே லாஸ்ட் ஷோ அதுவும் போல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 5 வருஷமா கரெக்டா பஸ்லயே போயிட்டு இருந்தேன். அழுது வேணாம். சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் பேதியா வாழ்த்து. பாய். நல்லா இருந்துச்சுன்னா கால் பண்ணி சொல்லுவேன். பேதியா போகும். பாய். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சிரிச்சு கேட்டாங்க மாதிரி. அவங்கள சூர்யா மாதிரி சிரிச்சு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்களேன் யாராவது. நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த சூர்யா சிரிப்பு நான் பார்த்தே ஆகணும். அவியா இல்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. முழுக்க காரணம் இவங்க தான். வீட்ல ஃபன்னா இருக்கும்ல. இவங்க தான் அக்யூஸ் நம்பர் 1. அக்யூஸ் இவங்க தான். கிடையாது. உனக்கு எழுதுக்கலையா? கண்ட்ரோல் பண்ணியா? ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன். கைஸ், இந்த சின்ன குழந்தைய வந்து சாப்பிடுறதுக்காண்டி இவங்க எல்லாம் வெளில கூட்டு போறாங்க. அவ்வளவுதான், எடுங்க சாப்பிடுங்க. குழந்தை கையில ஸ்பூனே கொடுக்காம இப்படி சாப்பிடுறீங்களே, கையை விட்டுருவாங்க. 2 இருக்குல்ல. அந்த பிள்ளை தான் என்ன டேஸ்டே பண்ணல.
சொல்லுங்க ப்ரோ. வாயில தான் ஃபோக்கஸ். கைஸ் நாங்க ஏதோ பிளான் பண்ணி கடைசில ஒரு கேர்ள்ஸ் நைட் அவுட் மாதிரி ஆயிடுச்சு. இதுல இல்லாத அவங்கள வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கேள்வி கேட்கலாம். கழுவி ஊத்துங்க. படம் பார்க்க போயிட்டால நீங்க. ஓகே, இதுல வந்து இல்லாத நீங்க யாரோ அவங்கள யாரோ சொல்லிட்டு இல்ல நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன், மாட்டி விட மாட்டேன். அவங்கள வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே எனக்கு வீட்டுக்கு போய் அவுட்ரோலாம் எடுக்க டெம்பிள்ல வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்படி தள்ளிட்டு நிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எத்தனை மாசம் ஓகே கைஸ், நீங்க கேட்க வேணாம். பாய்.